திரு சாமிநாதன், திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பெரும்பான்மை இந்துக்கள் வாக்கை ஒருங்கிணைத்தால் போதும், அதுதான் பிரதானமான முயற்சியாக இந்த முறை இருக்க வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு திரு அமித்ஷா வந்திருக்கிறாரா தமிழ்நாட்டில்? நிச்சயமா அவங்க இந்துத்துவ வாக்குகளை ஒன்று திரட்டினாலே போதும் அப்படிங்கறதா பாஜகவோட நிலைப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு கடந்த காலத்துல அதற்கான ப்ரூஃப் இருக்கு அவங்க கிட்ட. நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல வேல் யாத்திரை போனாங்க. எல்முருகன் அவர்களோட அந்த மாநில தலைவராக இருக்கிற பொழுது வேல் யாத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு யாத்திரையை போனாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுது. 4 தொகுதியில அவங்க சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறாங்க. அதிமுகவோட கூட்டணியா இருந்தாலும் கூட அதுல ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருந்து பிரதிநிதித்துவம் 2 சீட்டு கிடைக்குது. ஒன்று நாகர்கோவில்ல இருந்து கிடைக்குது, இன்னொன்று திருநெல்வேலியில இருந்து கிடைக்குது. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் நமக்கு சிறுபான்மையினர் ஆதரவு தரமாட்டாங்க, சோ பெரும்பான்மை இந்துக்களை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறதா இன்னைக்கு பாஜகவோட காய்நகரத்துல இருக்கு. வடக்குக்கு அதுக்காக ராமரை எடுத்தது மாதிரி இன்னைக்கு தெற்குக்கு முருகர் அவர்களை எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் விட அவங்களோட கடந்த கால வரலாறே நம்ம பார்த்தோம்னா 1989 அத்வானி அவர்கள் அந்த யாத்திரை போக ஆரம்பிச்சாரு. அயோத்தி வரைக்கும் போனார். குஜராத்ல இருந்து கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் வழியா பயணிச்சாரு. 11% இருந்த அவங்களோட ஓட்டு 1991 20% உயருது. சோ அவங்க இதைத்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில தான் அவங்க இப்போ முருகன் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிக்குள்ள நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு முருகப்பெருமானை வைத்து அரசியல் செய்யறதும் புதுசு இல்ல. சொன்னாவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா 1982 அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களே ஒரு வேல் யாத்திரை போயிருக்காரு. திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய வைரவேல் காணாம போகுது அதிமுக ஆட்சியில. அப்ப அந்த முருகப்பெருமானுடைய வேலு மாயமானதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களே 1982 பிப்ரவரி மாசத்துல மதுரையில இருந்து திருச்செந்தூர் வரை 200 கிலோமீட்டருக்கு வேல் யாத்திரை போனாங்க. ஆனா 1983 திருச்செந்தூர்ல நடந்த இடைத்தேர்தல திமுக தோல்வி அடைகிறாங்க. சோ நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை ஒரு நிலையிலையும் ஓட்டரசியலை இன்னொரு நிலையிலையும் பார்ப்பாங்க. பட் இது ரெண்டையும் ஒரே புள்ளியில இணைக்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சியில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப பகிரதமான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இந்த அவங்களுக்கு கடந்த தேர்தல்கள்ல அது வெற்றியை தந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டாலே அதுல 2 விஷயம் நீங்க இப்ப சொன்னதுல, நாகர்கோவிலையும் திருநெல்வேலியிலையும் வேல் யாத்திரைக்கு பிறகு பாஜகவுக்கு 2 தொகுதிகள் வெற்றியாக கிடைத்ததுன்னு குறிப்பிட்டீங்க. நாகர்கோவில்ல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்தே வெற்றி கணக்க பாஜக தொடங்குச்சு. அங்க பாஜக வலுவோடு இருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திருநெல்வேலி திரு நயினா நாகேந்திரனுடைய செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இது அளவுகோலா இருக்க முடியுமா வேல் யாத்திரைக்கான வெற்றியாக? அறுபடை வீடுகள்ல பாஜகவுடைய வெற்றிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இல்லையா? அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. பட் அது என்னன்னா, இப்ப நாகர்கோவிலும் திருநெல்வேலியும் அவங்க வெற்றி கிடைச்சதுன்னா ஒரு சின்ன உதாரணம் 2014 பாராளுமன்ற தேர்தல் பொன் ராதாகிருஷ்ணன் இங்க ஜெயிக்கிறார். கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய வெற்றி கிடைக்குது. அதுக்கு காரணம் என்ன அடித்தளமா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை இந்துக்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கணும்னு ஜூலை போராட்டம் அவர் மாநில தலைவரா இருக்கும்போது முன்னெடுக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற வகையில இந்துத்துவ அரசியல வேற வடிவங்கள்ல இன்னைக்கு அவங்க முருகனா மாறி நிக்கிறாங்களே ஒழிய, கன்னியாகுமரியில வெற்றி கிடைத்ததற்கு தொடர்ச்சியா பாஜக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இங்க நடந்த ஒரு பழைய விஷயங்கள், மண்டைக்காடு சம்பவங்களா இருக்கலாம், அல்லது இப்ப சமீப காலத்துக்குள்ள வந்தாலே ஜூலை போராட்டம் அப்படிங்கிற பேர்ல அது யூனிசெஃப் நிதி. ஆக்சுவலா அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு அந்தந்த நாட்டுல கொடுக்கக்கூடிய நிதி. அந்த நிதியை காட்டியே ஏழை இந்துக்களுக்கு மட்டும் இது கிடைக்கலன்னு ஒரு ஜூலை போராட்டம் முன்னெடுத்தாங்க. 2014 வரை அது ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. இல்ல, நாகர்கோவில் மண்ணோடைய தன்மையும் முக்கியம் இல்லையா? அங்க பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அங்க அந்த அரசியலோட தானே இதை பொருத்தி பார்க்கணும், அந்த வெற்றிக்கு, பாஜக வெற்றிக்கு. இல்ல, நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும். ஆனா இந்துக்களை ஒன்று திரட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு ஜூலை போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. சோ இன்னைக்கு அவங்க அதனுடைய வடிவம் எப்படி மாறி இருக்குன்னா, இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்க. சோ அவங்க மத்தியில ஆட்சியில இருந்து கொண்டே இந்துக்களை ஒன்று திரட்டுறதுக்கு ஒரு கடவுளுடைய கோஷத்தை, முருகப்பெருமான் என்கிற ஒரு கோஷத்தை எடுக்கிறப்ப அது வெகு மக்களால கவனிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, இது RSS இயக்கத்தோட 100ஆண்டு விழா. இப்ப நம்ம இந்த 100ஆண்டு ஆண்டுல அவங்க இருக்காங்க. அப்ப இது ஒரு இந்து எழுச்சி மாநாடு அப்படிங்கிற பேர்ல முருகப்பெருமானை, அந்த உலகத்துல நம்மளையெல்லாம் கடவுள் காப்பாற்றுவார் நம்ம நம்பிட்டு இருக்கும் போது, கடவுளையே காப்பாற்றுவதற்காக சிலர் இருக்கிறதா நம்பப்படுபவர்களால இப்படியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அது ஒரு இந்துத்துவ அரசியலுக்கான ஒரு புதிய பாதையை காட்டதான் செய்யும். நிச்சயமா ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு இல்ல, கலைஞர் அவர்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது இயல்பாகவே இந்த மண்ணுல கொஞ்சம் ஓரளவு இந்துத்துவ சிந்தனையாளர்களை அவங்க உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்குமே நம்ம பாக்குறோம், அரசு மட்டத்திலையும் பல்வேறு துறைகளையும் இன்னைக்கு கணிசமான அளவிற்கு இந்துத்துவ சிந்தனையாளர்கள் உருவாகியிருக்காங்க. அதனால அது பெரிய மாற்றத்தை உடனே தராட்டாலும் கூட
அது ஓரளவு பாஜகவுக்கு பலம் தான் கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற என்டிஏவா சரி, என்டிஏவா பாஜக இந்த கணக்கு போடுறதுல, அமித்ஷா கணக்கு போடுறதுல சரி, அவங்க தலைமையில ஒரு கூட்டணியை இங்க கட்டமைச்சு அதை இந்துத்துவ வாக்கு வங்கியாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அவங்க மேற்கொள்ற வரைக்கும் சிக்கல் இல்லை. ஆனா அதிமுகவோடு கூட்டணியில பாஜக இருக்கு, பாமகவை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது, தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே இன்னும் சில கட்சிகளும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மதச்சார்பற்ற தன்மையை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? பாஜக பேசக்கூடிய அந்த கோர் இந்துத்துவ பாலிசியை அவங்களும் அகாமடேட் பண்ணி வாக்குகள் கேட்டாங்கன்னா அந்த கட்சிகளுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பு அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா? பாஜகவுக்கு பலன், பாஜக வாக்கு சதவீதம் உயரும், மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இல்ல, மற்ற கட்சிகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். பட் அதிமுக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. பிஜேபி விட்டுட்டு, பிஜேபி இல்லாம எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகளோட சந்திச்சாங்க. இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வார்டுகள்ல கூட அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்ட போடல. நம்மளே பார்த்தோம். அப்ப அதிமுகவுக்கே ஒரு நெருக்கடி உருவாகும். வேற வழியே இல்லாம பாஜக எடுக்கிற நிலைப்பாட்டை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இப்ப இன்னைக்குமே ஆனா இன்னைக்கும் இப்தார் நோன்புல கலந்துக்கிறாங்க அதிமுக தலைவர்கள். வக்ஃபு சட்டத்திற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க முழுமையாக பாஜக எதிர்க்கிற நிலைப்பாடோடு ஒன்றி போயிடல. இல்ல, நிச்சயமா உங்களால ஒன்றி போக முடியாது. இப்ப இந்த நிகழ்ச்சியுமே நம்ம பார்த்தோம்னா இந்த முருகன் மாநாடுமே பாஜக நேரடி இடத்துல இந்து முன்னாடி நடத்துது. சங் பரிவார் அமைப்புகள் எல்லாரும் பாஜக உட்பட எல்லாருமே பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. பட் இதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு அப்படிங்கிறத பொறுத்தவரை இந்த விஷயத்துல அவங்க போய் கூட போய் நிக்க மாட்டாங்க, அந்த மேடையை பகிர்ந்துக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதிமுக கூடவே இருந்து பாஜக அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய ஓட்டதான் இவங்க கபலீகரம் பண்ண போறாங்க எதிர்காலத்துல. அதனால பாஜகவோட இந்த காய் நகர்த்தல்களை அதிமுகவாலையும் தவிர்க்க முடியாது. அதனால அவங்க வந்து ஒரு வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்துலதான் இந்த இடத்துல அதிமுக இருக்கு. ஓகே.